வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பாத் திருமேனி தும்பிக் கையான் பாதம் தப்பாம சார்வார் தமக்கு. ஓ முருகா குருமுருகா அருமுருகா ஆனந்த முருகா ஸ்ரீசக்தி பாலகனே சண்முகனே சராட்சனின் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க. ஓம் குண்டலினி புரவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதே மனோன்மணி வாராகி நமோஸ்துதே. அஷ்டலட்சுமி சுரூபிணி அஷ்டதாரித்த நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே. எல்லா புகழும் வாராகிக்கே. அம்மையப்பன் துணை, புராக பெருமாளே நீயே துணை. மாமேகம் ஸ்ரணம் வஜ. இன்னைக்கு திருப்புகழோட 231வது பாடல் பார்க்க போறோம். வேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் துணை. பார்க்காங்களா? முருகு காலவிடம் அயின்று இரு கண் வேலின் உள்ளம் மயங்கி முளரி வேடி முகை அடர்ந்த முலை மீதே முழுகு காதல் தனை மறந்து பரமஞான ஒளி சிறந்து முகம் ஒரு ஆறு மிக விரும்பி அயராதே அருகு தாளின் நரை அவிழ்ந்த குவளை வாச மலர் கரந்தை அடைய வாரி மிசை பொழிந்து உன் அடிப்பேனி அவசமாகி உருகு தொண்டர் உடன் அதாகி விளையும் அன்பின் அடிமையாகும் முறைமை ஒன்றை அருள்வாயே. தருகன் வீரர் தலை அறிந்து பொருத சூரன் உடல் பிளந்து தமர வேலை சுவர வென்ற வடிவேலா தரளம் ஊரல் உமை மடந்தை முளை ஆர அமுதம் உண்டு தரணி ஏழும் வலம் வரும் திண்மயில் வீரா மறு இல்லாத திணை விளைந்த புனம் விடாமல் இதனில் இருந்து வலிய காவல் புன்னை அணங்கின் மணவாளா மருவு ஞாழல் அணி செருந்தி அடவி சூழ வனம் நெருங்கி வள சுவாமி மலை அமர்ந்த பெருமாளே. ரொம்ப அற்புதமான பாடல். இந்த பாடலோட விளக்கத்தை பார்ப்போம். சரிங்களா? ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் முதல் சிறு அடிகள்ல முறையான உணவு, முறையான சிந்தனை, முறையான செல்வம், முறையான உறவுகள் வேணும்னு சொல்றாங்க. எனக்கு உன் திருவடி தான் எனக்கு இதை கொடுக்கணும், இந்த ஞான அறிவை கொடுக்கணும், மெய் அறிவை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? என்ன சொல்றேன்னா, பரமஞான ஒளி சிறந்து முகம் ஒரு ஆறு மிக விரும்பி அயராதே மேலான ஞான ஒளியை சிறந்து வீசும் உனது 6 முகங்களையும் மிகவும் விரும்பி சோர்வில்லாமல் அருகு தாலி நரை அவிழ்ந்த குவளை வாச மலர் கரந்தை அடைய வாரி மிசை பொழிந்து உன் அடிப்பேனே அருகம்புல் ஊமத்தை மனம் வீசும் குவளை வாசமிக்க திருநீற்று பச்சை வில்வ இலைகளையும் எல்லாம் நிரம்ப உன் பாதங்களில் மேலே சொரிந்து உனது திருவடியை விரும்பி அவசமாகி உருகு தொண்டர் உடன் அதாகி விளையும் அன்பின் அடிமையாகும் முறைமை ஒன்றை அருள்வாயே. தன்வசம் அழிந்து மனம் உருகுகின்ற அடியார்களுடன் கலந்து கூடி அதனால் உண்டாகும் அன்பினால் அடிமை என்னும் ஒழுக்க முறைமை பெறக்கூடிய ஒரு பேற்றை அருள்வாயாக. தருகன் வீரர் தலை அறிந்து பொருத சூரன் உடல் பிளந்து தமர வேலை சுவர வென்ற வடிவேலா அஞ்சாமை கொண்ட வீரர்களின் தலைகளை வெட்டி சண்டை செய்த சூரனுடைய உடலை இருகூறாக பிளந்து ஒலிக்கும் கடல் வற்றும்படி வென்று கூறிய வேலனே. தரளம் ஊரல் உமை மடந்தை முளையில் ஆர அமுதம் உண்டு தரணி ஏழும் வலம் வரும் தினம் மயில் வீரா முத்து போன்ற பற்களை உடைய உமாதேவியின் பிள்ளையாகிய நீ, அதாவது உமாதேவியிடம் வளர்ந்தவனே அமுதனே, 7 உலகங்களையும் வலம் வந்த வலிய மயில் வீரனே, மறு இல்லாத திணை விளைந்த புனம் விடாமல் இதனில் இருந்து வலிய காவல் புனை அணங்கின் மணவாளா குற்றம் இல்லாத திணை விளைந்த புனத்தை விட்டு நீங்காது பரன் மீது இருந்த பலமாக காவல் புரிந்த அணங்காகிய வள்ளியின் கணவனே, மருவு நாழல் அணி செருந்தி அடவி சூத வனம் நெருங்கி வள சுவாமி மலை அமர்ந்த பெருமாளே. பொருந்திய புலி நகர் கொன்றை அழகிய செருந்தி இவையுள்ள நந்தவனமும் மாமர காடும் நெருங்கி வளரும் சுவாமி மலை திருவேரகத்தில் விற்றிருக்கும் எம் பெருமாளே. ரொம்ப அற்புதமான அழகிய பாடல். நம்ம இப்ப அடுத்த பாடல் பார்ப்போம். 232வது பாடல்.
வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை. இப்போ நம்ம 232வது பாடல். வாதமொடு சூளை கண்ட மாலை குலை நோவு சந்து மாவலி வியாதி குன்மொடு காசம் வாயு உடனே பரந்த தாமரைகள் பீனசம் பின் மாதர் தரு பூஷணங்கள் என ஆகும். பாதக வியாதி புண்கள் ஆனது உடனே தொடர்ந்து பாயலை விடாது மங்க இவையால் நின் பாத மலரானதின் கண்ணீயம் அறவே மறந்து பாவ மதுபானம் உண்டு வெறி மூடி ஏதம் உரு பாச பந்தமான வலையோடு சுழன்று ஈனம் மிகு சாதியின் கண் அதிலே நான் ஈடு அழிதல் ஆனதின் பின் மூடன் என ஓது முன்பு உன் ஈர அருள் கூற வந்து என ஆழ்வாய். சூதம் மகிழ் பாலை கொன்றை தாது வளர் சோலை துன்றி சூழும் மதில் தாவி மஞ்சின் அளவாக தோரண நல்மாடம் எங்கும் நீடு கொடியே தழைந்த சுவாமி மலை வாழ வந்த பெருமாளே. ரொம்ப அற்புதமான பாடலோட விளக்கத்தை பார்ப்போம். வாதமொடு சூளை கண்ட மாலை குலை நோவு சந்துமா வலி வியாதி குன்ம மொடு காசம் வாதநோய் வயிற்றுளைவு நோய் கழுத்தை சுற்றி வரும் புண் கட்டி மார்பு எரிச்சல் எலும்புருக்கி நோய் பெரிய இழுப்பு நோய் மகோதரத்துடன் கோழை நோய் இதெல்லாம் வாயு உடனே பரந்த தாமரைகள் பினசம் பின் மாதர் தரு பூஷணங்கள் என ஆகும். வாயுவினால் உண்டாகும் படர் தாமரை போன்ற சொறி படை மூக்கடைப்பு பின்னும் ஒழுக்க கெட்ட அதாவது உறவுகால் இணைவதால் கிடைக்கும் ஆபரணங்கள் என்று சொல்லத்தக்க புண் வகைகள். பாதக வியாதி புண்கள் ஆனது உடனே தொடர்ந்து பாயலை விடாது மங்க அதாவது பாவ நோய் புண்கள் ஆகிய இவை உடனே என்னை பீடிப்பதால் படுக்கையை விடாது கிடந்து உடல் நலம் குறைந்து இவையால் நின் பாத மலரானதின் கண்ணேயம் அறவே மறந்து பாவ மதுபானம் உண்டு வெறி மூடி இக்காரணத்தால் உனது திருவடி மலர்களில் அன்பு என்பதை முற்றும் மறந்து பாவம் நிறைந்த கல்லை குடித்து அதனால் மயக்கம் மிகுந்து ஏதும் உரு பாச பந்தமான வலையோடு உழன்று ஈனம் மிகு சாதியின் கண் அதிலே குற்றம் தரும் அந்த பாசக்கட்டுகளான வலையில் அகப்பட்டு அலைந்து இழிவான என் ஜாதி தொழில்களிலே ஈடுபட்டு நான் ஈடு அழிதல் ஆனதின் பின் மூடன் என ஓது முன்பு உன் ஈர அருள் கூற வந்து என்னை ஆழ்வாய். அற்புதமான பாடல். நான் வலிமையற்று அழிந்த பின் இவன் ஒரு முட்டாள் என பிறர் கூறுவர். அஞ்ஞனம் பிறர் சொல்லுதற்கு முன்பு உனது கருணை நிறைந்த திருவருள் மிக்க வந்து என்னை ஆட்கொள்வையாக. சூதம் மகிழ் பாலை கொன்றை தாது வளர் சோலை துன்றி சூழும் மதில் தாவி மஞ்சின் அளவாக மாமரம் மகிழ மரம் பாலை மரம் கொன்றை மரம் இவைகளின் பூந்தாது நிறைந்துள்ள சோலைகள் நெருங்கியுள்ளதும் சூழ்ந்துள்ள மதில் உயர்ந்து மேகத்தை அளாவி நிற்பதும் தோரண நல் மாடம் எங்கும் நீடு கொடியே தழைத்த சுவாமி மலை வாழ வந்த பெருமாளே. தோரணங்கள் நல்ல வீடுகளில் எங்கும் உயர் கொடிகள் தழைத்துள்ளதுமான சுவாமி மலையில் வாழ வந்த பெருமாளே. ரொம்ப அற்புதமான பாடல். மேகம் சரணமஜ முருகா உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. முருகா உன் காலடி சரணாகதி. வேலும் மயிலும் துணை 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 வேலும் மயிலும் துணை. மேகம் சரணம் ரஜ ஜெய் மா சீதாராமா நீ துணையப்பா.